போட்டியா ஸோ ஹாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. இது பார்த்தீங்கன்னா வைராய குளத்தில் இருக்கக்கூடிய ஆறு. இது டேரெக்டாக மணித்தாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நேற்று நம்ம பார்க்கும்போது 89 அடி 90 அடி இருந்தது மணித்தார் டேமோட கொள்ளளவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 110 அடி எட்டியிருக்கு. நேற்று மட்டுமே பெஞ்ச மழையில் 35,000 கன அடிக்கு மேலே தண்ணி வரது மணித்தார் டேமுக்கு இருந்திருக்கு. அதனால் இப்போ உங்கள் மணித்தாரில் நாங்கள் காமிச்சிருப்போம் 7 ஷட்டர் இருக்குன்னு. அந்த 7 ஷட்டரையுமே ஒரு 60% இல்லை 50% தூக்கி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதில் வர தண்ணி அது உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் இப்படி எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு. அந்த செடியாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் வர அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு ஃபுல்லாக முழுங்கி தண்ணி போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா இது நேராக போய் தாமிரபரணியில் கலக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடு வர வாட்டருமே மணித்தாரிலேருந்து வரக்கூடியது தான். இந்த 2 வாட்டரும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகி அந்த இடத்துக்கு போகுது. இதுக்கு அடுத்து ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல தான் மணித்தாறு, பாவநாசம், சேரவலாறு 3 டேமோட தண்ணி சேர்ந்து தாமிரபரணியாக உருவாகி போயிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்துட்டோம். இன்னும் மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நம்ம எதிர்நீச்சல் அடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு வேகமாக தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏர்மலைப்புறம் போகக்கூடிய ரோடு இருக்குது. அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதி இடம் நீரில் முழுங்கிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஏர்மலைப்புறம் போகக்கூடிய பாதை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எஸ் டேர்னிங் மாதிரி போகும். ஆனால் அந்த இடம் பூரா பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு, ஏகப்பட்ட தண்ணி. நின்று உள்ளே தள்ளி போக பார்த்திங்கன்னா தண்ணியோட ஆழம் அதிகமாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி தெரியும். அந்த இடத்துல ஒரு பனைமரம் சாஞ்சிருக்கு. அது சாஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் லைனில் விழுந்ததுனால பார்த்திங்கன்னா நேற்று மதியத்துலேருந்தே பவர் சப்ளை இல்லை டோட்டலாக. அதாவது இந்த ஏரியா மட்டும் கரடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் ஏரியாவில் மட்டும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரண்ட் சப்ளையே இல்லை. தண்ணியோட ஃபுல்லாக இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல மேடான பகுதி. உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தா தெரியும். இந்த இடத்துல அடி போய் அந்த இடத்துல அடி போகணும். அங்கேயும் ஒரு ஆறு இருக்குது. அது ஏர்மலைப்புறத்தையும் வைராய குளத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் காட்டுறேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய விஷ பாம்புகள், முதலைகள்லாம் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே உள்ளே போக விரும்பலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வைராய குளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குளத்தில் இருக்கும். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி அந்த சைடு போயிடுச்சு. அந்த சைடு பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாமே வயல்கள் தான். எல்லாம் நட்ட வயல்களும் இருக்குது, சும்மா இருக்க வயல்களும் இருக்குது. வயல்கள் பூராமே தண்ணியெல்லாம் சூழ்ந்துருக்கு. 2 சைடும் பார்த்திங்கன்னா குளம் இருக்க மாதிரி இருக்குது. இந்த தடவை விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த கிணறு மட்டும் தான் தருது. மற்றபடி இங்கேருந்து அவ்வளோ லாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மட்டத்துக்கு தான் இருக்குது. தண்ணியோட லெவல் என் தடமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த சைடு குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதையும் பாருங்கள். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எந்த இதுவுமே தெரியல. தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருந்தது. நைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளத்துலேருந்து தண்ணி இங்கே ஃப்ளட்டாக இங்கே இந்த சைடு போச்சு. அந்தளவுக்கு தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தது. இப்போ மழை ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் தூரல் நிற்கிற தூத்திட்டே இருக்குது. அதனால் ஓரளவு கம்மியாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள். அந்த சைடு ஒரு பாறைலாம் தெரியும். அது எதுவுமே தெரியல, ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த சைடு கரையோரம் இருக்க மக்கள் ஃபுல்லாமே வீடுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. அவங்களும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த சைடு போய்ட்டு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பார்க்குவாங்க. இதுதான் குளத்தோட மறுகால். பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மூடிருச்சு. மறுகால் எதுவும் தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ மறுகால் போகிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி அந்த அளவுக்கு வேகமாக அந்த இடத்துல போயிட்டுருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி போகுது அப்படின்னு. அதிகப்படியான விவசாய நிலங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த விவசாய நிலங்கள் மூலம் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி இங்கேருந்து போகுது அப்படின்னு. இதில் இது இவ்வளவும் குளத்தில் மறுகால் விழுந்து போகக்கூடிய தண்ணி தான் எந்த அளவுக்கு வேகமாக போகுது அப்படின்றத பாருங்கள். அந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த சைடும் கரைக்கு வர தண்ணி ஏறுது. ஒரே அளவில் மட்டமாக இருக்குது பாருங்கள். மறுகால் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உயரம் இருக்குது. அதெல்லாம் மறைஞ்சு தண்ணி போயிட்டுருக்குது. ஸோ மழை பெரிய மழையை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம காரில் ஏறலாம். மேலே பார்த்திங்கன்னா அதான் எம்ஜிஆர் பாலம். அதுலேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டேம் பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவு இன்னும் எட்ட போகுது. இன்னும் அதுக்கு ஒரு 8 அடி சம்திங் தேவைப்படுது. டேம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 10 அடி ஏறி இருக்குது. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் நேற்று ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன்.
அந்த வீடியோட லிங்க் நான் மேல அந்த இடத்துல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முத்தடி தண்ணி ஏறி இருக்குது. இந்த இடம் 80 அடி கனால் இருக்கக்கூடிய ஷட்டர் பகுதி. தண்ணி பாத்தீங்கன்னா முத்தடி ஏறி இருக்குது. ரொம்ப பள்ளமா இருக்கக்கூடிய இடம். ஓரளவு டேம் ஃபுல்லான மாதிரி காட்டுது. ஆனா முழு கொள்ளளவு எட்டல. இன்னும் ஷட்டர் பகுதியெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. அந்த மூலமா அப்படி சுத்தி நான் பார்த்ததே அங்க மேலே ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா மணிமுத்தாரோட 7வது ஷட்டரில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா தனியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. முழு கொள்ளளவு வேணும் மணிமுத்தாறு எட்டலை இருந்தாலும் உபரி நீர் அதிகமாக வருது அப்படின்ற காரணத்தினால தண்ணியை திறந்து விட்ருக்காங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இங்கேருந்து எல்லா பக்கம் போகுது. மணிமுத்தாரோட அவுட்லெட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்போது செக் பண்ணி பார்ப்போம். 109 தான் இருக்கு. சரக்கு இறக்கலாம் அப்படியா? 109 118 வந்து எந்த ஃபீட் வரும் பாருங்க தண்ணி. அதில் கால் நினைச்சிட்டு வருமா? படிக்கிட்டு தான் இருக்கு.